பல மொழி பேசக்கூடிய வியாபாரத்துக்கு வர்றாங்கிறான். நாளங்காடி, அல்லங்காடி, சிலப்பதிகாரத்தில் வர்ற மாதிரி எல்லாமே இருக்குதுங்கிறான். அங்கே அப்படி குவிச்சு வச்சிருக்கிறாங்க வியாபார பொருள். கொடி நட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரம் வந்து ஏதோ நீங்களும் நானும் இல்லை. யவன தேசம் வந்திருக்கு, சீன தேசம் வந்திருக்கான், அரபு தேசம் வந்திருக்கு, யூதம் வந்திருப்பான். அதை வரிகள் எடுத்து நம்ம இதுக்கு இந்த கீழடி எவிடன்ஸா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப எங்க சிக்கல் எங்க வருதுன்ட்டு இத்தையை ஏத்துக்கல. இலக்கியத்தை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. இலக்கியத்துக்கு வந்துகிட்டு அகழ்வாய்வு சான்றாக அமைஞ்சிருச்சு. அதனால இவங்களுக்கு சிக்கல். அப்ப நாம என்ன கேட்கணும்னா, இந்திய தேசியம் என்னடா இந்திய தேசியம்? இந்திய தேசியம் ஒண்ணு கிடையாதுடா. பல தேசிய இனங்களில் கூட்டரசுடாதீங்க. அதுல அதிகாரத்தை வச்சு போட்டு நீங்க வாட்டிக்கு இப்படி உன்னை டிரான்ஸ்பர் பண்ணி போட்டு அப்புறம் வந்து கோர்ட் மூலமாக, மதுரை கோர்ட் மூலமாக மணிமொழியோ அந்த பொண்ணு பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, ஒரு தேன்மொழியோ மணிமொழியோ தேன்மொழியோ, அந்த பொண்ணு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு பெண்ணு தான் கேஸ் போட்டு கோர்ட் மூலமாக நீங்கள் வந்துக்கிட்டு கோர்ட் வந்து உங்களை உத்தரவிடுகிறது, டைரக்ஷன் கொடுக்குது, அகழ்வாய்வை தொடரணும், அப்புறம் அறிக்கை இவர் இது பண்ணணும். இதெல்லாமே கோர்ட் மூலமாக தான் வருது. இதுக்கும் அவர் வந்து முறையாக ஆய்வு செஞ்சுட்டு இருந்தவர். நீங்கள் பாருங்க, முறை ஒருத்தனை நீங்கள் வந்து அப்படின்னா நீ வேஸ்ட். அந்த ஆள் முறையற்றாள்னா அந்த ஆள் எதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் பண்ண? நல்ல கேள்வி. அவரு வந்து சரியா இருக்கிறத இப்போ உனக்கு முறை தவறி நடக்கிறாரு. நீங்கெல்லாம் வந்துகிட்டு ஒரு அரசு, பல தேசிய இனங்களின் கூட்டரசு, மாநிலங்கள் அல்ல தேசிய இனங்களின் கூட்டரசு. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. விவரம் இல்லாமல் நிறைய பேர் பேசிட்டு கிடைக்கும் இங்க இருக்கிறவனுங்க. அவர் எழுதி கொடுத்த அறிக்கையில வந்துகிட்டு மாற்றம் செய்ய சொல்லுவது அப்படிங்கிறது கேள்வி, உங்களுக்கு கேள்வித்தாளை கொடுத்திருப்பது. நீங்க எனக்கு கேள்வித்தாளை கொடுத்திருப்பதுனால கீழடி வந்து ஒரு கேள்வித்தாளை கொடுக்குது. வா, கேள்வி என்ன? இங்க தொழில் நடந்திருக்குது. தொழில் எங்க நடக்குது? நகரத்துக்கு இருந்தால் தான் நடக்குது. அதுல உரையினர் கிடக்குது, சோறு கிடக்குது, இன்னும் நிறைய. ஒரு நகர நாகரிகத்துக்கான அடிப்படையான அனைத்து செய்திகளும் அங்கே கிடைத்திருக்கும் போது இதுதான் கேள்வி. நீ இப்ப என்ன சொல்ற? கார்பன் ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லிச்சுன்னா 800க்கு அது முதல் ஒரு உச்சகட்டத்துக்கு போறது, வீழ்ச்சிக்கு போறது, அப்படி 3 கட்டமா கொண்டுறாங்க. எவன் தோன்றானோ, எவன் போஸ்ட்மார்ட்டம் பண்றானோ அவன் தான் அறிக்கை எழுத முடியும்.